ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி மூவிஸ் இன்ட்ரோ கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. அது பேர் பிகே ஃபிலிம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்த பெல் ஐக்கனை இப்போ நான் சவுண்டை குறைச்சிக்கிறேன். இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இது ஆன்லைனாக தான் இருக்கும். ஏன்னா அது நீங்கள் வந்து அந்த மூவிஸுக்குள்ளே இதெல்லாம் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே எல்லாம் 10 MB உள்ளே தான் இருக்கும். அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எது டவுன்லோட் பண்ணிக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இது பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணுறேன். க்ரியேட் கொடுங்க. க்ரியேட் கொடுத்தது இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் அதாவே ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். அது இதில் ஃபஸ்ட் இது மாதிரி தான் காமிக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து எப்படி இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். டெக்ஸ்ட்டில் போய் இதில் நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். நான் ஆகிய ஒன்று டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு யூசர் நேம் இருக்கும், அதில் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். டேரக்டர் பைன் இருக்கும், அதில் நீங்கள் ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். டிக் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இமேஜ் மாதிரி சைடில் கேலரி ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் அதில் வரும். நான் அதில் ஏதாச்சும் கொடுத்துக்கிறேன். நான் ஃபோட்டோலாம் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் ஆட்டோ கிராப்பாக மேனுவல் கிராப்பாக இருக்கும். நான் ஆட்டோ கிராப்னு கிளிக் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் லோடிங் ஆகும். இப்போ லோடிங் ஆகிடுச்சு. லோடிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோ வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நான் அன்செலக்ட் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ நீங்கள் என்னென்ன டெக்ஸ்ட் பண்ணீங்களோ என்னென்ன ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அதெல்லாம் வருவாங்க. இப்போ நான் சவுண்டை ஃபுல்லாக்குறேன். மியூசிக் வேணுமோ என்ன மியூசிக் வேணுமோ அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் வந்துடலன்னா பேக் வந்துட்டு இல்லை மை மூவி அந்த மாதிரி ப்ரைவசி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். சினிமாட்டிக்கு, ரொமான்டிக், ஆக்ஷன், சைஃபை, இந்த பேட்டில் ஃபீல்டு அது மாதிரிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ரொட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம தமிழ் மூவிஸோட இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ நான் பாகுபலின்னு இருக்குது, அதை நான் க்ரியேட் பண்ணுற பாருங்க. சூப்பராக இருக்கும். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பாகுபலி க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இதில் நீங்கள் KGF தீம் வேணும்னா அதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் நான் அகைன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் யூசர் நேம் கேட்பாங்க, அதில் நீங்கள் எதை வேணும் கொடுத்துக்கலாம். இந்த பிகினிங்னு இருக்குது. இதில் நான் வந்து யூடியூப்னு கொடுக்குறேன். டிக் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணி டிக் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இப்போ ரைட் சைடு காருக்கு மேலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். ஸ்டே ஹியர் டு நாட் லீவ் ஃப்ரம் ஸ்க்ரீன் கிரியேட் ஃபிலிம் ப்ராசஸ்ன்னு இருக்குது. நீங்கள் வந்து வேறு பேஜுக்கு போகக்கூடாதுன்னு காமிக்கும். நெட் இருந்தால் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதில் KGF-ஓட இன்ட்ரோலாம் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.